ஹாய். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பால் காய்ச்சிட்ருக்கேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன். அதில் வந்து ஆஃப் கிளாஸ், இதில் வந்து பாதி கிளாஸ், நான் ஒரு கிளாஸ் தான் காய்ச்ச போகிறேன். அதனால் பாதி கிளாஸில் வந்து பால் ஊற்றிருக்கேன். பாதி தான் ஊற்றிருக்கேன், நான் ஃபுல்லாக ஊற்றலை. ஒரு கிளாஸ் தான் செய்ய போகிறேன், ஆனால் நான் பாதி தான் ஊற்றிருக்கேன். ரீசன் என்னென்னா நான் சொல்கிறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இது வந்து வாழ்க்கைய நேந்திரக்காய், பாதாம், அப்புறம் முந்திரி, அப்புறம் சில நட்ஸ் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கேன். மக்கான், பூசணி விதை, அந்த மாதிரி நிறைய, சூரியகாந்தி விதை அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் அதோட வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் பால் போகுது. இந்த ஸ்பூனில் ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு ஸ்பூன் போதும். அதிகமாக போட தேவையில்லை. ஒரு ஸ்பூன் போதும். இதுவே திக்னஸ் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளாஸில் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு சடனாக இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா, மூடி வச்சிடறேன். ஏன்னா மறந்துடுவோம் அதுக்கப்புறம். அதெல்லாம் மூடி வச்சிடறேன். ஓகே, மூடி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதில் பாதி கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் பால். மீதி பாதி கிளாஸ் பாலை இந்த பவுடர் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் ஊற்ற போகிறேன். ஓகே, பாதி கிளாஸ் ஊற்றிட்டேன். இந்த பாதி கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்குள்ளே பாலும் வந்து அந்த 6 கிளாஸ் பால் காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் நான் பச்சை பாலில் மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக நான் அதில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கட்டிக்கிட்டே ஆகிடும் இல்லையா, அது குடிக்கவும் கஷ்டமாக இருக்கும். வெடிக்கட்டெல்லாம் வராது, ஃபில்டர் பண்ணவும் வராது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலக்கிக்கிறேன். பச்சை பாலில் கலக்கிறேன். சுடு பால் போட்டால் கட்டி ஆகிடும். அதுக்காக இப்போ பாருங்கள், இதில் இப்படியே ஊற்ற போகிறேன். கட்டி இல்லாமல் இருக்குதா, லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு தெரியுதா, சின்ன சின்ன கட்டி மாதிரி. அதையுமே வந்து இப்படி ஸ்பூனோ கட்டியோ அதில் வந்து நல்லா அழுத்தி விட்டு வச்சோம்னா அந்த கட்டி இல்லாமல் வந்துடும். கட்டி இல்லாமல் வரும். ஊற்றிட்டோன்னா அது கட்டியே இல்லை. ஓகே, இப்போ வந்து அதே ஸ்பூனை கட்டி வழியே நம்ம இதை இப்படி கலக்கி விட்டுருவோம். அடுப்பு வந்து நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். அதுவும் சின்ன அடுப்பில் தான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் தான் 2-3 பேர் காய்ச்ச போட்டுருந்தா கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். அதனால் நான் இதை ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். இப்படி கட்டி பிடிக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து கிளறிட்டு இருக்கேன். எனக்கு இதிலலாம் முன் அனுபவம் கிடையாது. இதை நான் ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த ப்ராசஸ் கஞ்சி காய்ச்சல் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இது வந்து பாலில் எப்படி செய்கிறனோ இதே மாதிரி பால் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து தண்ணியிலையும் செய்யலாம். இதே ப்ராசஸ் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கரைச்சி இதே ப்ராசஸை அப்படியும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இது. நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்சது. அப்படி கிளறிட்டே இருக்கும்போதே என்ன ஆகும், நிறைய நம்ம இது கொதிக்கலாம் விட தேவை கிடையாது. ஜஸ்ட்டு பபிள்ஸோ இல்லை ஒரு கொதி வந்தால் கூட பரவாயில்ல. கொதியே வரலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம எல்லாமே இதில் வந்து வறுத்து போட்டிருக்கோம். நல்லா வறுத்து போட்டிருக்கோம். சில இதெல்லாம் வெயிலில் நல்லா காய வச்சு போட்டிருக்கோம். வறுத்து போட்டிருக்கோம். எல்லாமே வெந்த பொருள் தான். சரியா, அப்படியே திக்னஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதுங்க கொதிக்கவே இல்லை, பபிள்ஸ் தான் வருது. தெரியுதுங்களா, கொதிக்கவே கிடையாது, பபிள்ஸ் மட்டும்தான் வருது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆஃப் பண்ணிடலாம்.
அதுக்கு முன்னாடி பபுள்ஸ் வருது இல்லையா, லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். ஏன்னா வெறும் பாலாக இருக்கும்போது கட்டியாக வாய்ப்பு இருக்குது சூடாகினதுக்கப்புறம். அதான் அப்படி நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஜஸ்ட் 5 நிமிஷம் தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆற்றி சூடாற்ற போகிறேன். ஏன்னா இப்போது கட்டியாக இருக்கு இல்லையா, கட்டியாக இருக்கிற சொல்ல காய்ச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே பெரியவங்க வந்து ஊற்றி குடிக்கலாம். சூடாகவே வந்து பெரியவங்க ஊற்றி டீ காஃபி சூடு பத்தில் டீ காஃபி மாதிரி தான் குடிக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கும்போது அப்படி கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதே கிளாஸ்லேயே ஆற்ற போகிறேன், சூடாக ஆற்ற போகிறேன். நம்ம இது பிஃபோராக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஏடு பிடிச்சி கட்டியாகி நம்ம போட்ட அந்த சத்தம் அதெல்லாம் வந்து போயிடும். ஏன்னா இந்த ஏடு கட்டிச்சுன்னா தூக்கி போட்டுருவீங்க, அதில் எல்லா சத்தம் போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் சூட்டில் இருக்கும் போதே ஆற்றிடுங்க. ஆற்றிட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு அப்புறமா கொடுக்குறது இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, ஏடு படியாது, நல்லாயிருக்கும். இப்படி தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க நான் ஆற்றி கொண்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, ஆஃப் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஹீட் பண்ணும்போதோ என்ன பண்ணோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட கிடையாதுங்க, 1/2 ஸ்பூன்லேயே 1/4 ஸ்பூன் தான் நான் வந்து சுகர் போடுறேன். 1/4 ஸ்பூன் தான். நாட்டு சக்கரை காலி ஆகிடுச்சு, அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் சுகர் போடுறேன். நாட்டு சக்கரை மேக்ஸிமம் நாட்டு சக்கரை பனக்கற்கண்டு நாட்டு சக்கரை அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது எமர்ஜென்சிக்காக நான் சுகர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. இப்போ எமர்ஜென்சி தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் அது போய் சீக்கிரம் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு தான். இது வந்து சூட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் ஆற்றி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் பால் ஆற்றி கொண்டு வந்துட்டேன். இருங்க, நான் ஊற்றின பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிளாஸுக்கு மேலே. ஏன்னா 1/2 கிளாஸுக்கு மேலே நான் கிணத்துலேயே ஊற்றி ஹீட் பண்ணேன். 1/2 கிளாஸுக்கு மேலேயே நான் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றினேன். அது இல்லாத 1 ஸ்பூன் தண்ணியும் ஊற்றினேன். அது இல்லாத கிணத்துல ஸ்டார்டிங்லேயே பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்திங்கனாலும் கிட்டத்தட்ட 1.5 கிளாஸு கிட்ட வந்திருக்கும். ஆனால் எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிளாஸுக்கு தான் கிடச்சிருக்கு. 3/4 கிளாஸ் பால் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அது பாருங்கள், கிணமே காலி. 3/4 கிளாஸ் பால் தான் கிடச்சிருக்கு. இப்படி தான் இருக்கும், திக்காக இருக்கும். நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரெகுலராக காசு உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இந்த பவுடருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறது தான். மற்றபடி எவ்வளோ தண்ணி வைக்கணும், எவ்வளோ பால் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் தண்ணியிலையும் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு வெறும் பால் தண்ணியே நான் ஊற்றலை, தண்ணியே ஊற்றாமல் திக் பால்லையே நான் வந்து 3/4 கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாதி தண்ணி பாதி பாலாகவும் பெரியவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல பாலை வச்சுட்டு அப்புறம் தண்ணியில் பச்சை தண்ணியில் கூட போடுற நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். கட்டி பிடிக்காது, சுத்தமாக கட்டியே பிடிக்காது, டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆஃப் சுகராக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற நட்ஸ் ஐட்டம்லேயே கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் ஃபுல் சுகர் போடாதீங்க. 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் அப்படிலாம் போடாதீங்க, ஆஃபே போட்டுக்கோங்க. சரியாக இருக்கும். எல்லாருக்கும் ஜீரணமாகவும் நல்லா ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் வந்து சுக்கும் போட்டிருக்கேன், ஏலக்காவும் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே நட்ஸ் ஐட்டங்கிறதுனால சுக்கு, ஏலக்காய் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தி தான். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். பாப்பா கொடுத்துட்டு ஏம்மா ஏந்திரியம்மா, நான் குடி. இப்போதான் ஏஞ்சிக்கிறாங்க, இன்னும் பாய விட்டு நகரல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸ்வீட் அதிகமாக தெரியுதா கம்மியாக தெரியுதா? சரியா இருக்கான். சரி, நான் சூடெல்லாம் ஆற்றிட்டேன், குடிச்சிரியா? சரி, ஓகேங்க, பாய் சொல்லிட்டியா? பாய். மறக்காமல் எப்படி இருந்ததோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.